என்ன அவமானப்படுத்துறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். ஸோ உங்களை சிரிப்பு மூட்டுறது எனக்கு அவமானமா இருக்கலாம். ஸோ இட் டிஃபர்ஸ் டு பர்சன். அப்போ ஆன் வாட் பேசிஸ் அப்படிங்கிறது கிளியரா டிஃபைன் ஆகல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே அப்போ இதை வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்போ பேசின அந்த செக்ஷன் 66A அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, ஒருத்தவங்க டெத் வரைக்கும் போகுது. அன்னைக்கு இருந்த நிலவரம் படி நீங்க ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணி அதை வந்து இந்த கிளாஸஸ்ல வேக்னஸ்ல இந்த அன்டிஃபைன் கிளாஸ்ல வச்சுன்னா இமீடியட் அரெஸ்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து செக்ஷன் 66A கிடையாது. ஆஸ் ஆன் டேட் 2015 படி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சரியானது. ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் 2015 பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம், என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். எனி வீடியோ பாத்தீங்கன்னா உமனை பத்தி ஒரு பொண்ணை பத்தி என்ன வேணாலும் பேசலாம், என்ன பேசினாலும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான குவெஸ்டின் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் ஆன் டேட் நான் உங்களோட கேரளா குவெஸ்டினே நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இவங்க போஸ்ட் போட்டதுனால ஷீஸை வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அக்யூஸ்ட் நம்ம வந்து ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து நம்ம அண்டர் ட்ரையல் இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஏன் ஒருத்தவங்க போஸ்ட் போட்டது ஒரு 4 வியூ 5 வியூ அவருக்கு வந்து எப்படி போனுச்சு? எவ்வளவோ பேர் பார்த்து அதை எவ்வளவு பேர் ஷேர் பண்ணதுனால மட்டும்தான் அது ரீச் ஆனுச்சு.